மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ரா வழக்கில் திருவள்ளூர் விரைவு மகிழா நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற தொடரில் நடித்து அனைவரின் இதயங்களையும் கொள்ளை கொண்டவர்தான் விஜய் சித்ரா. பல ரசிகர்களுக்கும் விருப்பமானவராக இருந்த இவர் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த 2020ஆம் ஆண்டு தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். பல ஆண்டுகளாக நண்பராக இருந்த ஹேமந்த் என்பவரை காதலித்து வந்த சித்ரா அவருடன் பதிவு திருமணமும் செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தனியார் ஹோட்டலில் விஜய் சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது இவரின் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது. மேலும் மகள் வழக்கில் மர்மம் இருப்பதாக அவரின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஹேமந்தை போலீசார் கைது செய்திருந்தனர். பின்னர் ஜாமீனில் அவர் வெளியே வந்தார். மேலும் சித்ராவுடன் தொழில் ரீதியாக தொடர்பில் இருந்த நடிகர்கள், அரசியல்வாதிகள் என பலரையும் போலீசார் விசாரித்தனர். இந்த வழக்கின் விசாரணையானது திருவள்ளூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் நடிகை சித்ராவின் கணவருக்கு எதிரான எந்த ஒரு ஆதாரத்தையும் போலீசார் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் அவரை நிரபராதி என கூறி விடுவிப்பதாக நீதிபதி ரேவதி உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.